நம்ம லைஃப்ல நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஒரு செகண்ட் நினைச்சு பார்க்கலாம். லேர்னிங் எ ஸ்கில், பில்டிங் சம்திங், ரீட் மோர், கெட்டிங் பெட்டர் அட் யுவர் ஜாப். இந்த மாதிரி உங்களோட கோல் எதுவாக இருந்தாலும் அதுக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், ஃபோக்கஸ். அப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல நம்மளால ஒரு 30 மினிட்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட நம்மளால உட்காந்து பண்ண முடியாது. இதுக்கு நமக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு லேப்டாப் இருக்கு, ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, இந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நம்மளால உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நாள் நான் லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி லேப்டாப் ஆன் பண்ணிட்டு நோட் பக்கத்துல எடுத்து வச்சுக்கிட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர்டா உட்காந்துருக்கேன். ஆக்சுவலா நான் அதை பண்ணி முடிக்கணும். ஆனா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமே நான் இன்ஸ்டாகிராம்ல இருந்தேன். அது ஏன்னு எனக்கே தெரியல. நான் ஏன் ஃபோன் எடுத்தேன்னு தெரியல. எனக்கு ஃபோன் எடுக்கிற மைண்ட் செட்டும் இல்லை. நான் ஆக்சுவலா ஜென்யூனா படிக்க தான் உட்காந்துருந்தேன். பட் நான் ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல இருந்தேன் ஆஃப்டர் 10 இதில் நான் ஃபோன் எடுக்கணும்னு சொல்லி டிசைடே பண்ணாட்டியும் என்னோட கை டேரெக்டாக போய் ஃபோன் எடுத்து விக்ரம், நீ இப்போ என்ன சொல்ல போற? 30 மினிட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டியா, 1 hour ஸ்க்ரோல் பண்ணிட்டியா, அதுதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. பட் எஸ், நான் ஸ்க்ரோல் தான் பண்ணேன். பட் ஆக்சுவலாக எனக்கு வேற ஒன்று தான் ஹிட் ஆச்சு. என்னால் ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்றது. ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நார்மல் விஷயம் தானே, அது ஏன் நம்மளாலலாம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கே தோணிச்சு, நம்மளாலாம் அதெல்லாம் பண்ண முடியாது போல, ஒரு 1 hour 2 hours ஃபோக்கஸ் பண்ணிலாம் எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லி எனக்கே தோணா ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு தான் செட் ஆகும், நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச சில இன்சைட்ஸை பத்தி தான் இந்த வீடியோ. அதனால இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. யுவர் பிரைன் ஹாஸ் பீன் ஹைஜாக் அண்ட் ரிவைவ். நம்மளோட பிரைன் ஒன்றும் ரொம்ப ஷார்ட்டான ஃபோக்கஸ்ல இருக்கிற அட்டென்ஷன் ஸ்பேனோட டெவலப் ஆகல. இந்த மாதிரி 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் உன்னால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் ஆக்சுவலாக நம்ம ட்ரைன் பண்ணி அதை அப்படி பண்ணியிருக்கோம். எவ்ரி ஆப் ஆன் யுவர் ஃபோன், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், அது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணது யாருன்னா ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் இன்ஜினியர்ஸ் இன் த வேர்ல்ட். அவங்களோட ஒரே வேலையை அவங்களோட ஆப்பாக யூஸ் பண்ண வைக்கிறது மட்டும்தான். அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணும்போது இந்த சைக்காலஜி எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் மெத்தட்ல தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது என்னதான் ரிவார்ட் லூப். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க பார்க்குற எல்லாமே அமேசிங்காலாம் இருக்காது. நீங்க ஒரு 10 ரீல் பாக்குறீங்கன்னா அதுல ஒரே ஒரு ரீல் மட்டும் தான் அமேசிங்கா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு ரீல் கூட ஃபைண்ட் அவுட் பண்ணாம போனை வச்சிருவீங்க. இந்த மாதிரி நீங்க அந்த ஒரு ரீலை பார்த்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னொன்னு வரும்னு சொல்லி திரும்ப திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க. அங்க எதுவுமே அந்த மாதிரி வராட்டி. இதுல இப்ப நீங்க நல்லா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதே அந்த டோபமைன் ஹிட்டுக்கு தான். அந்த டோபமைன் ஹிட்டே உங்க போன்ல அந்த அமேசிங்கான ரீல்ஸ் நீங்க பார்க்கலன்னா அதவே நீங்க 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் நீங்க ஒரு 10 ரீலுக்கு அப்புறம் ஒரு ரீல் ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 hour 2 hour ஆனாலும் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. அதனால நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் ஒரு 12 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியும்ல இல்ல. அதுவே நமக்கு போர் அடிச்சிடும் இல்லையா? நம்ம போர் அடிச்சு வைப்போம் இல்லையா? அங்கேயும் நம்ம அட்டென்ஷன் இல்லைன்னு தானே எடுத்துக்கணும். இதைதான் நீங்க வருஷக்கணக்கில் பண்ணிட்டு இருப்பீங்க. போர் அடிக்குதா, ஸ்க்ரோல் பண்ணலாம். கஷ்டமா இருக்கா, ஸ்க்ரோல் பண்ணலாம். மூட் ஆஃப் செட்டா இருக்கா, ஸ்க்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன ஆனாலும் சரி ஸ்க்ரோல் பண்ணலான்றது மட்டும்தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். இதுல என்ன பிரச்சனைனா, நம்மளோட பிரெயின் ரொம்பவே ஸ்மார்ட். நீங்க ஒரு பேட்டர்னை ட்ரைன் பண்ண அது கம்ப்ளீட்டா அதை லேர்ன் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் ஓகே இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடும். நான் எப்படி சொன்னேன் இல்லையா, எனக்கே தெரியாம என் கை போனை எடுத்துருச்சு, ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லி. அதுதான் இங்க நடக்கும். அது ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம பண்ற டீப் ஃபோக்கஸ் அது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம பண்ணாத ஒண்ணு பண்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலோ கஷ்டமா இருந்தாலோ நம்ம பிரெயின் என்ன பண்ணும், ஆக்சுவலா ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ண போயிடும் இல்லையா? ஏன்னா அப்படித்தானே நம்ம ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோம். இது எல்லாமே எங்கேயோ இருந்து புதுசாவோ இல்லைன்னா எல்லாருக்குமே வரும்போதே எல்லாம் வரல. நாம டெவலப் பண்ணிக்கிட்டது தான் இந்த மாதிரி. இதுல இருக்கிற டேஞ்சர்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒன் டிஸ்ட்ராக்ஷன் காஸ்ட் யுவர் 23 மினிட்ஸ். ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு டைம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட டீப் ஃபோக்கஸை கெயின் பண்றதுக்கு 23 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நாம இப்ப இருக்கிற நிலைமைக்கு 20 மினிட்ஸாவது ஃபோக்கஸ் பண்ணணும்ன்ற ட்ரைல தான் இருக்கும். பட் ஆனா நீங்க தப்பி ஃபோக்கஸ்டு மூட்ல போய் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்கன்னா அப்போ நினைச்சு பாருங்க, அது 23 மினிட்ஸ் எடுத்துட்டு போயிடும் திரும்பவும் அந்த டீப் ஃபோக்கஸ் மூடுக்கு போறதுக்கு. உடனே விக்ரம், நான் ஃபோன் பார்த்துட்டு இதை பண்ணுவேன். ஓகே, இதை வச்சு நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு 10 வாட்டி ஃபோன் எடுக்கிறோம்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போ 230 மினிட்ஸ், ஆல்மோஸ்ட் 4 hours, நாட் ஃப்ரம் ஸ்க்ரோலிங், நாட் ஃப்ரம் ஒர்க், ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன். பட் வெயிட், இதுல இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு. there is a concept is called attention reschedule. இது ஃபோன் எடுக்கிற டிஸ்ட்ராக்ஷன் மட்டும் இல்ல, நம்ம ஒரு டாஸ்க்ல இருந்து ஒரு டாஸ்க்கு ஜம்ப் பண்ணுவோம் இல்லையா? ஈவன் நம்ம ஒரு 5 செகண்ட் ஜம்ப் பண்ணா கூட நம்மளோட பார்ட் ஆஃப் த பிரெயின் அந்த ஜம்ப் பண்ணோம் இல்லையா, அந்த பழைய டாஸ்க்ல தான் ஸ்டிக் பண்ணியிருக்குமா. ஸோ அதனால நம்ம இப்போ ஆக்சுவல் கரண்டா ஃபோக்கஸ் பண்ற டாஸ்க்ல ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்க மாட்டோம். அப்பெல்லாம் நினைச்சு பாருங்க, நான்லாம் இந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ எங்க நான் ஃபோக்கஸ் பண்றேன்னு எனக்கே தெரியல. நான்லாம் அப்போ டீப் ஃபோக்கஸ்ல இருந்ததே இல்லை போல. இது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். நம்ம ஒரு பேராகிராஃபை 10 வாட்டி படிச்சிருந்தாலும் நமக்கு மண்டையில ஏறி இருக்காது. ஓகே, இந்த ரீசன் நம்பர் 3, யுவர் பிரெயின் வாஸ் நெவர் டிசைன்டு ஃபார் திஸ். நாம அப்படியே ரொம்ப ஓல்டா திங்க் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இருந்த வேலை எல்லாமே ஆக்சுவலா ஒரு டாஸ்கை பண்ணி முடிக்கிறது மட்டும்தான்.
ஹண்ட் பண்ணணும், சர்வே பண்ணணும், ஈட் பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும், இதை அப்படியே ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உட்காந்து ஒரு 8 ஹவர்ஸாக உட்காந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரே இடத்துல உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணல. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதா இருக்குது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற 100 டெசிஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம பண்ணதில்லை. இந்த மாதிரி நாம எடுக்கிற 100 டெசிஷன்ஸும் நம்மளோட பிரெயினை ரொம்பவே ட்ரைன் பண்ணிடும். அது ரொம்பவே சின்னதாக இருக்கலாம். இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன சமைக்கலாம், அந்த மாதிரி எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நம்மளோட பிரெயினை அது ட்ரைன் பண்ணிடும். இந்த மாதிரி இருக்கிறப்போ ஆல்ரெடி நம்ம பிரெயின் ட்ரைன் ஆகிட்டே இருக்கிறப்போ ஒரு 1 ஹவர் உட்காந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட பிரெயின் ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸாக்டடாக இருக்கும். இதனாலதான் நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நைட் ஒரு 9-10 மணிக்கு அப்போ ஃபுல்லாக காலி ஆயிடும். இட் இஸ் நாட் லேசினஸ், இட்ஸ் பயாலஜி. ஏன்னா நம்ம பழைய காலத்து பிரெயினை 2025ல உட்காந்துக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக நமக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் டாஸ்க் மட்டும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இருக்கிற 10 கோல் அது ஸ்டில் பெண்டிங்லேயே தான் இருக்கும். நம்ம லேர்ன் பண்ணணும்னு நினச்ச ஸ்கில் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்கும். நம்ம பண்ணணும்னு நினச்ச ஒர்க் எல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரியல் திங்ஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பண்ணுற எல்லாத்துக்குமே ஃபோக்கஸ் வேணும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே வேற இடத்துல கொடுத்துட்டு பிரெயின் ரொம்ப ட்ரைன் ஆக்கி வச்சிருக்கிறதுனால நம்மளால எதையுமே பண்ணி முடிக்க முடியல. ஓகே, இதுல இருந்து நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அட்டென்ஷன் இஸ் அ மசில். நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணி மசிலை பில்ட் பண்ணி வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம அதை ட்ரைன் பண்ணா நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபோக்கஸ் பண்றதுக்கு எனக்கு இந்த 3 திங்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நம்பர் 1, ஃபோன் கோஸ் டு தி அனதர் ரூம். இந்த மாதிரி நான் ஒர்க் பண்றப்போ இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்றப்போ இந்த மாதிரி சைலண்ட் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அதை வேற ஒரு ரூம்ல வச்சுட்டு நான் ஒரு ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது ஒரு 30 மினிட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் நீங்கள் ஃபோனை தூக்கி வேற ரூம்ல வைக்க மாட்டீங்க அப்படின்னா ஃபோனை ஃபேஸ் டவுன் பண்ணி வச்சிருக்கேன். நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நான் அதை தான் என் ஃபோனில் பண்ணி வச்சிருக்கேன். நம்பர் 2, 25 மினிட்ஸ் பிளாக். இப்போ இந்த 25 மினிட்ஸ் பிளாக் அப்படின்றது நான் என்னோட மைண்டில் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரு 25 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா 30 மினிட்ஸ் சொன்னால் கூட எனக்கு ரொம்ப 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால 25 மினிட்ஸ் ஒர்க் பண்ணால் போதும்னு சொல்லி செட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரேக் தானே எடுக்க போகிறோம். அந்த ஒரு மைண்ட் செட்லேயே அந்த 25 மினிட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துப்பேன். சின்ன பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒரு 25 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுவேன். ஏன்னா இது நான் கேட்கும்போது 25 மினிட்ஸ் தானே, ஒரு 20 மினிட்ஸ் தானே, இதில் என்ன இருக்குன்ற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கொஞ்சமாக ஒர்க் பண்ணிடுவேன். நம்பர் 3, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஆஃப் மை டே. நான் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு சொன்னா, நான் ஆக்சுவலாக எதுவுமே பண்ணாட்டியும் பரவாயில்ல, என்னோட ஃபோனை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். பட் இருந்தாலும் நான் ஃபோனை எடுப்பேன். பட் மேக்ஸிமம் டைம் என்னோட ஃபோன் எடுக்க மாட்டேன். அப்போ விக்ரம் என்னதான் பண்ணுவேன்னா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு எதுவுமே பண்ணாட்டியும் பரவாயில்ல, எனக்கு என்னோட ஃபோனை எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் ஃபோனை எடுத்தேன்னா ஆக்சுவலாக ஒரு 1 ஹவரை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடுவேன். நான் ரொம்ப ட்ரைனும் ஆயிடுவேன். அதனால என்னோட ஃபோனை எடுக்காம எவ்வளோ பண்ணி பார்த்துக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அதனால காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 30 மினிட்ஸுக்கு எதுவுமே இல்லை, என்னோட ஃபோன் இல்லை, அவ்வளோதான். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேல்யூபிளாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, ஃபோக்கஸ் யார் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாருமே பண்ண மாட்டீங்க, அதனால எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.